பிரான்சில் ஒவ்வொரு மாதமும் பல்வேறு மாற்றங்களும் நடைமுறைகளும் அமலுக்கு வரும் நிலையில் மார்ச் மாதம் அமலாகும் மாற்றங்கள் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கமைய சமூக பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தில் செலவினங்களை குறைக்கும் நோக்கில் மருத்துவமனை கட்டணங்களை அரசு உயர்த்தியுள்ளது. தங்குமிடம் மற்றும் பராமரிப்புக்கான கட்டணம் நாளொன்றுக்கு 20 யூரோவிலிருந்து 23 யூரோவாக உயர்கிறது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்படாமல் அவசர சிகிச்சை பிரிவிற்கு மட்டும் சென்று வருபவர்களுக்கான கட்டணம் 23 யூரோவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்தின் அறிவிப்பிற்கமைய மார்ச் மாதத்தில் எரிவாயு விலை 3.93% உயர்கிறது. சமைப்பதற்கும் சுடுநீருக்கும் பயன்படுத்தப்படும் எரிவாயுவின் விலை 1 கிலோ வாட் மணி நேரத்திற்கு 0.1356 யூரோவாக உயரும். வீட்டை வெப்பப்படுத்தும் எரிவாயு விலை 1 கிலோவாட் மணி நேரத்திற்கு 0.1054 யூரோவாக உயரும். மார்ச் மாதம் முதல் சில குறிப்பிட்ட பிராந்தியங்களில் வாகன பதிவுக்கான வரி உயர்த்தப்பட்டுள்ளது. இல்து பிரான்சில் வரி 14 யூரோ அதிகரிக்கப்பட்டு 68.95 யூரோவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மார்ச் மாதம் முதல் இதுவரை ஒரு பிள்ளையின் 14வது வயதில் அதிகரிக்கப்பட்டு வந்த குடும்ப உதவித்தொகை இனி 18வது வயதில்தான் அதிகரிக்கப்படும். 18 வயதில்தான் பெற்றோர்களுக்கு கூடுதல் செலவு ஏற்படுகிறது என அரசு கூறினாலும் இது ஏழை எளிய குடும்பங்களுக்கு சுமார் 3500 யூரோக்கள் வரை இழப்பை ஏற்படுத்தும் என சங்கங்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளன. ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே இருந்து இறக்குமதி செய்யப்படும் 150 யூரோவிற்கும் குறைவான மதிப்புள்ள பார்சல்களுக்கு மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 2 யூரோ வரி விதிக்கப்படும். இது தவிர ஜூலை மாதம் முதல் கூடுதலாக 2 யூரோ சுங்க வரி விதிக்கப்படும். 50 சிசி மோட்டார் சைக்கிள்கள் சட்டவிரோதமாக அதிக வேகத்தில் செல்லும்படி மாற்றப்படுவதை தடுக்க தொழில்நுட்ப சோதனையின் போது வேகமானி மூலம் ஆய்வு செய்யப்படும். இவை 45 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் செல்ல அனுமதி இல்லை. மார்ச் மாதம் முதல் 2011ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட PEL சேமிப்பு கணக்குகள் 15 ஆண்டுகளை நிறைவு செய்வதால் அவை தானாகவே மூடப்பட்டு நிதி வேறு கணக்கிற்கு மாற்றப்படும்.